ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா பார்வதி தொக்கா வந்து மாட்டியிருப்பாங்க. வச்சு செஞ்சுருந்துருக்கலாம். என்ன கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை கொட்டக்கூடிய கனி. இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய விக்ரம். நான் கூட என்னமோன்னு நினச்சேன், வெறித்தனமாக திங்க் பண்ணார். சத்தியமாக யாருமே இப்படி யோசிக்க மாட்டாங்க, அப்படி யோசித்தார். வெறித்தனமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி டாஸ்க் 3 நடந்துச்சு இல்லையா, அதில் பிக் பாஸ் ஹவுஸார் வந்து வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற உடனே இப்போ லாக்கர் டாஸ்க் வந்து நடைபெற்றது அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து 9 செகண்ட் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்து ஒட்டுமொத்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டும் உள்ளர போயிட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து 3 பேரை வந்து அனுப்புகிறாங்க. பார்வதி, கம்ருதீன், அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து 500 பாயிண்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற டீல் பிரகாரம் 300 தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்தது. பட் பார்வதி வந்து 500 எடுக்கிறாங்க. அரோரா சிங்க்லேருந்து ஒரு 350 என்னமோ எடுக்கிறாங்க. கம்ருதீன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு கிடைச்சது எல்லாமே 300 பாயிண்ட், 400 பாயிண்ட், 600 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசித்து தேடிட்டே இருந்து கடைசி வரைக்கும் பஸர் அடித்து முடிஞ்சு கூட அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் அவருடைய திங்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்படவில்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்வதி அதுக்கப்புறம் அரோரா இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக 850 பாயிண்ட் கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸார் வந்து தப்பிச்சாங்க. ஸோ அது மூலிமா வாட்டர் மெலானு, ஆப்பிள், அப்புறம் பொட்டேட்டோ, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து செம்ம ஹாப்பியாக வந்துருந்தது. ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம கால்குலேட்டிவாக ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கனி திரு வந்து இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில். அவங்க, அப்புறம் ரம்யா, அதுக்கப்புறம் சபரிநாதன், இவங்க எல்லாருமே. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதி இன்றைக்கி வசமாக மாட்ட வேண்டிய ஒரு ஆள், ஆனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டா இல்லைன்னா பார்வதியை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்ருதீன் வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்டை வந்து எடுத்துட்டார். ஆனால் அது வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக பாயிண்ட்ஸு இல்லாமல், அதாவது எந்த திங்ஸுமே வந்து பிக் பாஸ் அவர்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து உள்ளே நிறத்தினால எக்ஸ்ட்ராவாக அவங்க கால்குலேஷன் பிரகாரம் எக்ஸ்ட்ராவாக 200 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்வதி. ஸோ அதனால் பார்வதி மேலே தான் குறை சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருந்தால். அதனால் அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கனியோட விஷயம். ஸோ அதனால் பார்வதி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டா, இல்லைன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வன்மத்தை வந்து கொட்டினாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட சபரிநாதன் வந்து பேசுகிறாரு. ஸோ அப்படி பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக கம்ருதீன் வந்து கேக் வந்து எடுத்தான், ஆனால் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டீங்க நீங்கள், இல்லைனா வேறு மாதிரி ஆகிட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி சபரிநாதன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்வதி தான் அதுக்கான பெருமை பீத்திப்பா அப்படின்றாரு சபரிநாதன். ஏன்னா 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்கல்ல, கம்ருதீன் வேறு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு வந்து சபரிநாதன் சொல்கிறாப்புல. ஏன் பெருமை கூட தான் பீத்திட்டு போட்டோம், என்ன இருக்காங்க தான் கம்ருதீன் எடுக்கல, அதனால் பார்வதி எடுத்தது அவங்களுக்கு வந்து ஓகே தானே, இப்போ என்ன சாப்பிடாமலே விட்டுட்டு போகிறாங்க பார்வதி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இது நிஜமாகவே வந்து சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு வெஞ்சன்ஸில் சொல்கிற வார்த்தைகள் தான். ஓகேவா, அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் அதையே சொல்லி பெருமை பீத்துப்பா, இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்றதே அவளால் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபேராக வந்து இல்லை. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்புல. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவள் 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்ததை பற்றி யோசிக்கிறேன், ஆனால் அவள் ஏன் 200 பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா எடுத்தா அப்படின்றத பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து அர்த்தங்கள் நிறைய வந்து இருக்குது. இன்கேஸ் கம்ருதீனும் 300 பாயிண்ட்டு, அதே மாதிரி அரோரா சிங்க்லரும் ஒரு 300 பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 600 ஆயிடுச்சு. இப்போது பார்வதி 500 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து 1100 பாயிண்ட்டு. ஸோ 1100 பாயிண்ட்னா கண்டிப்பாக பிக் பாஸ் அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிப்பாங்க, எந்த பொருளும் கிடச்சிருக்காது. ஒருவேளை அது வந்து வேணுத்துக்குனே பண்ணாங்களோ பார்வதி அப்படின்ற கண்ணோட்டத்தில் விக்ரம் வந்து சொல்கிறாப்புல. நிஜமாகவே இந்த மாதிரி யாருமே யோசிக்கல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாட தான் செஞ்சாங்க. எப்படி கம்ருதீன் எடுக்கல, நீயாச்சும் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்தி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே தவிர, பார்வதி நீ ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்த, சொன்ன லிமிட்டை விட அதிகமாக அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. ஆனால் அந்த ஒரு கேள்வியை வந்து விக்ரம் வந்து கேட்டிருக்காப்புல. மேபி இந்த ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் பார்வதி கிட்ட விக்ரம் கேட்பாரா, இல்லை அமைதியாகவே இருந்து இதை கடப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் ரியலாகவே கேம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து போது. ஒரு பக்கம் கனியக்கா வந்து பார்வதியை வந்து வன்மத்தில் திட்டுறதா இருக்கட்டும், சபரிநாதன் சொல்கிறதா இருக்கட்டும், விக்ரம் உன்னிப்பாக கவனித்து பார்வதி பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூப்பராக போயிட்டுருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.